ஹாய் ஹலோ, நாங்கள் தான் எஃபெக்டிவ் மங்கீஸ். இவங்க ஏப்பு, இவங்க குரில்லா, நான் கிங்காங். முதல் முறையாக நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம டிபேட் பண்ணக்கூடிய டாபிக் மிஸ்டர் ஏப் சொல்லுவார். சொல்லுங்கள் ஏப். காதல் அது என்ன ஒரு வார்த்தை, அது என்ன ஒரு புனிதம் தெரியுமா? அத கொச்சப்படுத்துறாங்க. அசிங்கம் புனிதம் கிடையாது. அது ஆரம்பிச்சு முடிக்கல கொச்சப்படுத்துறாரு. டாபிக் முழுமையா சொல்லிடுங்க. ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு டாபிக் என்னன்னா சிங்கிள் விசஸ் கப்புள். யார் சிங்கிள், இதுல யாரு கப்புள்? பார்த்தாலே தெரியலையா? அது சரி, தெரியாது. பேஷனபிளா இருக்கிறப்ப நான் கப்புள்னு தெரியலையா? சொல்லுங்க, என்ன எது கெத்து? அடிச்சு காட்டு. நான் சொல்றேங்க, அடிச்சு சொல்றேன், கப்புள் தான். எதனால நான் சொல்றேன், தண்ட செலவு வைக்கிறது, ஒருத்தவங்க நாசமாக்குறது அந்த லவ் தான். சரியா தானங்க சொல்றாரு. என்னது இல்ல செலவு அதிகம். அதாவது இதுக்கு முன்னாடி செலவு வரவு ஏற்றா செலவு பார்த்தனால ஒரு படம் வந்துச்சு. அதாவது குடும்பத்துக்காக அது பண்றது. இப்ப குடும்பமே இல்லாம யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்காக இப்படி இவ்வளவு செலவு பண்ணி வீட்டுல திட்டு வாங்கி அசிங்கப்பட்டு நம்ம எதுக்கு செலவு? யாரே தெரியாத பதில சொல்லுங்க. சரி, இப்போ எதுவுமே வந்து இந்த உலகத்துல ஃப்ரீ இல்லைங்கிறாங்க. அது ஒரு முக்கியமான கான்செப்ட். லவ் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிருமா? அப்ப அது ப்ராடக்ட், அது ப்ராடக்ட் கிடையாது. இப்ப நாய் வாங்கி வளர்க்குறீங்க, அது உங்க மேல வந்து நன்றியோட இருக்கு, நல்ல ஒரு லவ்வோட இருக்கு. நாய் வந்து சோறு பார்த்தா நன்றியோட உங்க கூட அங்க எல்லாமே பண்ற. ஆனா விட்டுட்டு ஓடிட்டா என்ன பண்ணுவ? விட்டுட்டு ஓடாது. ஏன் ஓடாது? ஓடாத நீங்க பாத்துக்கணும். மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்குல்ல, அது பிரேக்கப்லாம் ஆகுது. அவரதே இல்லை, ஏகப்பட்ட பிரேக்கப் ஆகுது. அடுத்து ஃப்ரிங்கின் வேற இப்ப ஆரம்பிச்சு சுத்திட்டு இருக்காங்க. ஃப்ரிங்கனா ஏதோ தெரியலங்க. புதுசா சொல்றாங்க. சும்மா எப்பயாவது போர் அடிச்சா ஒரு ஆளை கூப்பிட்டு வெளில போயிட்டு அதோட ஈவினிங்கோட முடிஞ்சு எனக்கு என்னமோ அவ்வளவுதான் பண்ணிருப்பாரோன்னு தோணுது. அவர் வந்து கோஸ்டிங் பண்றாரு. கோஸ்டிங் பண்றதால என்ன கோஸ்டிங் பண்றேன் அப்படி என் சைடு திருப்பி விட்டாரு. போது அவர்கிட்ட என்ன புனிதம்னு முதல் கேளுங்க. என்ன புனிதம்? அமராவதி, அம்பிகாவதி, ரோமியோ ஜூலியட், ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார். எது கட்டினாரு? யாரு கட்டினாரு? அது தாஜ்காக கட்டினாரு. அது பப்பாட்டிக்காக கட்டினாரு. அடுத்து சரி, அது ஒரு லவ் தானே. லவ் தானே. சரி, ஓகே. லவ்வுக்காக கட்டுறாங்க. லவ்வுக்காக ஏன் இவ்வளவு பெடுத்து? அது ஒரு பியூட்டிஃபுல், அது வந்து அது ஒரு கலை மாதிரி. அதை நீங்க வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் ஏனா போனாலும் பண்ணோம்னா ஓடி போவதான் செய்யும். வீட்டுல வளர்க்குற நாய்க்கே சோறு போடலன்னா ஓடி போவதான் செய்யும். செலவு இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. செலவு இல்லாமல் அதுக்குன்னு கண்டபடி செலவு பண்ணுறாங்க. தேவையில்லாம பைக்கில் கூப்பிட்டு சுற்றுற, சாப்பாடு அவங்களுக்கே சேர்த்து வாங்கி கொடுக்குற, வீட்டில் கேட்குறாங்க செலவுக்கு காசு போனால் அதுவும் கொடுக்காம நீங்கள் அங்கே செலவு பண்ணிட்டாங்க. அது இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அது இம்மெச்சூர் லவ். அதுக்கு பேர் லவ்வே கிடையாது, அதுக்கு பேர் வந்து இன்ஃபாக்சுவேஷன். அதுக்கு என்ன அந்த மாதிரி லவ் வந்து மேரேஜுக்கு அப்புறம் விட்டு ஓடிடும். நீங்க ட்ரூவா லவ் பண்றீங்கன்னா லவ்ங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட். அது மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு லவ் இல்லன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அத சொல்லுங்க நீங்க. அதுதாங்க விட்டுட்டு ஓடிறோம்ங்கறீங்க. விட்டுட்டு ஓடுற அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. ஒரு இல்ல இப்போ மேரேஜ் ஆகுது, ஓகேவா? மேரேஜ் ஆயிட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் ஆகுதுன்னா அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதாங்க இம்மெச்சூர் லவ். எப்படி 20 வருஷம் கழிச்சு? அப்ப 20 வருஷம் வாழ்ந்தது அது என்னன்னா உங்களுக்குள்ள கமிட்மெண்ட்ஸ் கரெக்டா இல்ல. இல்ல அவர் என்ன சொல்றாரு, லைஃப்க்கான கோல் விஷன் அதெல்லாம் பெட்டரா இல்லங்கிறாரு. இப்போ அவ்வளவு இருந்தா அவரது ஏகப்பட்டு பாருங்க. இப்ப இருக்கிறதுல அதிக டிவோர்ஸ் கேஸ் ஆகுது. லவ் மேரேஜ் தான் அதிக டிவோர்ஸ் கேஸ் ஆகுது. நீங்க சொல்றீங்க அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து அதுலயும் ஆகுது. நான் ஏன்னு சொல்லல, நீங்க ஆனா அதிகமா ஆகுறது இதுக்குதான். இல்ல நீங்க சொல்றதுல வந்து அரேஞ்ச் மேரேஜும் இருக்குல்ல அப்படிங்கிறாரு. சொல்றது வந்து அதிகம் அரேஞ்ச் மேரேஜ் தான் அந்த மாதிரி ஆகும். 20 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் பண்றது. ஏன்னா இல்லங்க, லவ் மேரேஜ் தான் அதிக டிவோர்ஸ் ஆகுறது. மொத்தமா 1% ஆகுதுன்னா அதுல 0.55 லவ் மேரேஜ் தான் ஆகுது. அதிக மேக்ஸிமம் அவங்க தான் இது பண்றாங்க. நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க? ஆனா அரேஞ்ச் மேரேஜ் வேணாம், அரேஞ்ச் மேரேஜ் வந்து ஒரு ஹெல்லு அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்றாங்க. லவ் மேரேஜ் பண்ணா அங்கேயும் தான் டிவோர்ஸ் அதிகமாகுது. அது உண்மையா? நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. உங்க தரப்புல நீங்க லவ் மேரேஜ்ல டிவோர்ஸ் ஆகுறது அது நடக்குது. 97% ஆகுதுங்கிறாங்க. அதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இல்ல. இப்ப இருக்கிற இப்ப 90-80s இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பொண்ணுகிட்ட போய் பேசுறதுக்கே அவங்க ரொம்ப ஷை ஆகிட்டு ஒரு இது மாதிரி பேசுவாங்க. அவங்க வந்து இப்ப அவங்க சக்சஸ் ஆச்சுன்னா அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அந்த லவ் பீரியட் இருக்கு. இப்ப டிவோர்ஸ் இப்ப இந்த காலகட்டத்துல ஏன்னா இவங்க பண்றது அப்ப சொன்னா இன்ஃபாக்சுவேஷன் சொல்றாங்க. கமிட்மெண்ட் இல்ல. கமிட்மெண்டோட இருந்தா கண்டிப்பா அந்த லவ் ஜெயிக்கும். டைவர்ஸ்ல போய் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, மேரேஜுக்கு முன்னாடியே பிரிஞ்சுட்டு போறதுலாம் என்ன கதை எனக்கு புரியல. அதாவது பையன் நல்லா தான் லவ் பண்றான்,
அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு போயிடுது, இந்த பையனோட லைஃபே போயிடுது, குடிச்சிட்டு குடியாரன் ஆயிடுறாங்க. இது என்னங்க இது? அதை மறக்கிறதுக்கு மேரேஜுக்கு முன்னாடி கேட்குறாருங்க. மேரேஜுக்கு முன்னாடி சொல்லுங்க நீங்க. என்ன பண்ணுவீங்க? பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட். இல்ல குடிக்கணும்னு நினைக்கிறவன் எப்படி வேணாலும் குடிப்பான். ஓகே. ஏன் கல்யாணம் பண்ணிட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவன் பொண்டாட்டி சண்டைன்னு குடிக்கிறது இல்லையா? ஏங்க அதாவது மொடா குடிய மாதிரி அவனை குடிக்காது. அவனுக்காவது கொஞ்சமா தாட் இருக்கு. ஓகே ஃபேமிலியில ஏதாவது இருக்காங்க, இது வந்து எப்படின்னா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா டோலி வந்தாலே நம்ம குடிப்போங்கிறாரு. அவர் அப்படி அவர் லவ் பத்தியே சொல்லல, டோலி வந்தாலே குடிப்போங்கிறாரு. டோலி என்ன சொல்றீங்க? பெஸ்டியா? கேர்ள்ஸ் தான் டோலி. ரைட், ஓகே. டோலி வந்தாலே லைஃப்க்குள்ள ஒரு டோலி வந்துட்டாங்க குடிப்பாங்க. லவ் ஒன்னு வந்துட்டாரு, அது நம்ம எல்லாரையும் பிரிச்சிரும். ஃப்ரெண்ட்ஸையும் பிரிச்சிரும், ஃபேமிலியையும் பிரிச்சிரும், ஒண்ணுமே இருக்காது. அதாவது நீ எனக்கு தான் நான் உனக்கு தான் மாதிரி ஒரு கிரிஞ்சா ஒண்ணு போய்கிட்டு இருக்கோம். வேற வெளி உலகமே தெரியாது. உங்க சார்பில் நான் ஒன்று கேட்டுக்கிறேன். கல்யாணம் ஆனா மட்டும் வர பொண்டாட்டிங்க வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து கட்டி காத்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு கட்டி காக்குறது இல்லைங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நீ முக்கியமா நான் முக்கியமாங்கிற அளவுக்குலாம் சண்டை வராதுங்க. அதாங்க சண்டை ஏகப்பட்ட ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் ஒன்று வந்து ஃபேமஸ் ஆச்சு. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அவன் பத்திரத்தை படிக்கிறான். நான் வந்து வீட்டுக்கு வந்தா தெரு நாயின்னு திட்டக்கூடாது, அது லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ். பண்ணுக்காக பண்றதுங்க. அது பண்ணுக்காக இல்லைங்க, அது உண்மை. வீட்டுக்கு வந்தா வெந்நீரை மூஞ்சில ஊத்துறாங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார். அது அதாவது கண்டென்ட் கிடைக்கலன்னு ஒரு கண்டென்ட் போடுறது எடுத்து வரக்கூடாது. இதெல்லாம் வந்து இது கண்டென்ட் கிடையாது, அது நான் சொல்றதெல்லாம் உண்மை. இவங்க கமிட்மெண்ட் உள்ளே போக மாட்டாங்க. லவ் பண்ணும் போதே அங்க போகாத இங்க போகாத, லவ் பண்ணும் போதே வர்றது இல்லை. மேரேஜ் ஆயிடுச்சுன்னா சுத்தமா வர்றது கிடையாது. என்ன கேட்டாரு, மேரேஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கழட்டி விட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற. ரெண்டுமே தாங்க, மேரேஜுக்கு முன்னாடியே சரி அப்புறமும் சரி. அந்த லவ் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன பிரிக்குது. சரி, ஏங்க இதுக்காக நான் பிளே பாயாவா இருக்க முடியும், இல்ல வானவில் வாயா இருக்க முடியுமா? எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு கமிட்மெண்ட்ங்கிறப்ப அதை தான் பார்க்க முடியும். சரி ஓகே. இந்த டாபிக் லவ் வந்து எப்படி வேணா, அதாவது இவங்களை வச்சு ஒரு பிசினஸே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பண்றதை வச்சு இவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சது என்ன தெரியுமா? இவங்க மாதிரி ஆளுக்காகவே அது வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுது. இவங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் போயிடுது. தலைவனுங்க ரூமுக்குள்ளேயே, அது வீட்டுக்குள்ளேயே போர்வக்குள்ளேயே உட்காந்துட்டு VPN கிராஷ் பண்றாங்க. நெட்வொர்க் தெரிக்குது. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. இப்ப கப்புள்ஸ் எடுத்துங்களேன், கப்புள்ஸோட ரேஷியோல பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் சரி கம்மி. நாங்க வந்து ஏதாவது ஒண்ணுனா டக்குன்னு வந்து கப்புள்ஸ் எங்க ஆள்கிட்ட போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு பேசி இந்த மாதிரி இருக்குமா. ஆக்சுவலா டிப்ரெஷன் வரதே அவங்களால தான். இருங்க. முதல்ல ஒருத்தனுடைய கேரியர் ரொம்ப முக்கியம் இல்லையா? லவ் வந்து கேரியருக்கு எப்படி டெவலப் பண்ணுது அதை சொல்லுங்க. அது டெவலப்பே பண்ணாது, அது கொன்றும். அதான் சொல்லிட்டேன், கொன்னுடுமா? ஆமா. அதாவது எப்படின்னு வைங்கன்னா, காலேஜ் படிக்கிற டைம்லாம் படிக்கணும். அந்த டைம்ல என்ன பண்றாங்க, லவ் பண்ணிட்டு எக்ஸாம்க்குலாம் படிக்காம 15 அடி 20 அடின்னு வச்சுட்டு உட்காந்துடுறானுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறான்னு இங்கே பிகினிங்ல. சரி, அங்கே போய் அங்கேயாவது அவனோட பெர்ஃபார்மன்ஸை மேனேஜர் முன்னாடி காட்டாமல் அவங்க லவர் முன்னாடி போய் காட்டுறாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அங்கேயே முடிஞ்சு போயிடுது. அவன் ரியலைஸ் பண்றதுக்கு 27 28 ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஆஹா தப்பு பண்றப்படி அப்படின்னு ரியலைஸ் இவரு சொல்றாருல. இது வந்து என்ன சொல்றாருன்னா, பொண்ணுக்கு பின்னாடி அவர் போறதுனால கெரியர் காலி ஆகுது, அது அவர் வைக்கிறது. இப்போ நம்ம வந்து சொல்ல போறது என்னன்னா, அந்த ஒரு ஏதாவது ஒரு லாஸ்ட் பெஞ்ச் பையன் அந்த மாதிரி அவன் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு அச்சீவ் பண்ணணும்னா அவனும் நல்லா படிக்கணும். அதுக்காக அவனை வந்து அவன் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போனவங்களும் இருக்காங்க. சரி, இப்போ அவங்க சொல்ற மாதிரில வந்து எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு பாப்போமா? 100 பேர்ல வெறும் 2 பேர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. பாக்கி எல்லாம் எப்படி? இப்ப 2% பண்றவங்க பார்த்து 98% பண்றவங்க சிறப்பான ஆள் நீ. எப்படி திருந்தோம் புரியல. எப்படி திருத்துறது எப்படின்னா, கோர்ஸா வச்சு நடத்துறீங்க இந்த திருந்துங்கடான்னு சொல்லிட்டு தன்னால பார்த்து தன்னால பார்த்தா திருந்த மாட்டாங்க, அதை பார்த்து கெட்டுதான் போவாங்க. அதுக்கு என்ன பண்ணா, அது வெளியிலே தெரியாம பிரைவேட்டா பண்ணிட்டு போகலாம். அது சரி. இப்போ லவ் பண்றதுங்க, ஒரு நீங்க 2 பேர் ஒன்னா இருக்கிறத இந்த பப்ளிக்ல பார்க் பீச் சினிமான்னு பார்த்துட்டு அதை பார்த்து அவங்க கெட்டு போறாங்க. ஓகேவா? அதுக்கு என்ன, எல்லாரும் பாக்குறாங்க, அப்பயே பார்த்துதான் கெட்டு. சினிமால வேற பார்த்தா எல்லாத்தையும் அதான் காமிக்கிறானுங்க. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணாம பப்ளிக்ல எல்லாம் இல்லாம இருக்கதா. அதாவது அவர் வந்து அந்த மாதிரி சினிமாவே பார்த்தா அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இல்லை, நீங்க சாதாரண எந்த சினிமா பார்த்தாலும் அங்கங்க காமிக்கிறாங்க. அதெல்லாம் கரியர் குரோத்துக்காக
கேரியர் லவ்வால் கேரியர் க்ரோத் அடைஞ்சவங்க எவ்வளோன்னு நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு ஆள் சொல்ல முடியும். இந்த இப்போ இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனியோட ஓனர்லாம் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க லவ்வால் நல்லா தான் வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி அவங்கள மாதிரி ஒரு ஆளை காமிச்சா அந்த லவ்வால் ஒரு கேரியரே ஸ்பாயில் இல்லைன்னா 10 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் 10 பேர் ஈக்குவலாக இருக்க, வெறும் 10% தான் அவங்க சொல்கிற மாதிரி இருக்க வாய்ப்பே இருக்குது. மீதி 90% வந்து அவங்க கேரியரே ஸ்பாயிலாக தான் ஆகுது. ஏன்னா அவங்க வந்து இப்போ வரைக்குமே வந்து லவ் பற்றின புரிதலே இல்லை. அதுக்கு என்ன பண்ணுன்னு அதை சொல்லுங்க. அதுக்கு செக்ஸ் எஜுகேஷன் பண்ணணும். செக்ஸ் எஜுகேஷன் இப்போ வந்து அது இந்தியால வேற. ஓகேவா, அது டாபிக் இல்ல. அதுலயே நான் சிங்கிள்ஸ்க்கு தான் இது பண்ணுமே தவிர அவங்களுக்கு நான் இப்போ வந்து அவங்களுக்கு சாதகமா தான் அவங்க பேசி ஆகணும். ஓகேவா, நான் வந்து அவங்களுக்கு சாதகமா பேச முடியும். நான் சிங்கிள்ஸ்க்கு சாதகமா தான் நான் பேச முடியும். ஏன் சிங்கிளா இருக்காங்க அதுவா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. எஜுகேஷனோட சிங்கிள்ஸ்னா வந்து லவ் ஃபெயிலியர் ஆனவங்க இதெல்லாம் கிடையாது. பொண்ணுங்களே வேணான்னு இருக்கிறவங்க தான் அதுதான் சொல்றாரு. ஏன் ஷை பண்றீங்க, ஏன் வெக்கப்படுறீங்க, ஓப்பனா பேசலாமே அப்படிங்கிறாரு. லவ் தான் பண்ணணும் இல்லையே. மேரேஜ்லாம் பண்ணும்போது ஒரு ஃபேமிலியோட எல்லாம் குடும்பமா சேர்ந்து பண்றதா ஓகே. இவங்க 2 பேர் மட்டும் எனக்கு யாருமே ஃபேமிலியே வேணாம், நான் தனியா போய்க்கிறேன், நாங்க 2 பேர் மட்டும் ஒருத்தவங்க போகலான்ட்டு போறாங்களே, என்ன கதை? ரொம்ப சிம்பிள்ங்க. இப்ப இவர் வந்து பண்றேங்கிறாரு, மேரேஜ் பண்றப்ப குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு நல்லா பெருசா கிராண்டா பண்றேங்கிறாரு. சரியான நாய்ஸ் பொல்யூஷனுங்க. படிக்கிற பசங்க எல்லாம் காதை கிழிச்சு விட்டுட்டு இருக்காங்க. எதனால? எதை வச்சு கிழிக்கிறாங்க? எதை வச்சு கிழிக்கலையா, உடனே காலைல பாட்டை போட்டு விட்டுறானுவோம். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமான்ட்டு. என்னங்க ஒரு இங்க கான்செப்ட். அதாவது இப்படி இல்லாம பண்றது அது எப்படி? இந்த பாருங்க, உங்க 50-60 வருஷம் இருக்கீங்கன்னா அதுல ஒரு நாள் நடக்கிறது. அதுக்கு என்ன அது சொல்றேன். ஓகேவா, ஃபேமிலியோட சேர்ந்து அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்றது. இவங்க தனியா போய் அதான் நானும் சொல்றேன். 50-60 வருஷம் இருக்கிற சேமிப்ப ஒரே நாள்ல கடனா வாங்கி கல்யாணங்கிற கர்மத்தை பண்ணிவிட்டு அதுக்கு 10 வருஷம் அவன் கடனை கட்டிட்டு உட்காந்துருப்பான். கடைசியில அதுவும் கட்ட முடியாம தூக்குல தொங்கின கேஸ் எல்லாம் இருக்கு. ஏங்க அவர் என்ன சொல்றாரு, ஓவர் செலவுங்க அதுங்கறாரு. அதாவது இப்போ ஓகே, இதை நான் ஒத்துக்கிறேன், நீங்க செலவு பண்ணிட்டு இது பண்ண முடியலன்ட்டு போறாங்கன்னு. அதே மாதிரி லவ் மேரேஜ்லயும் போயிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து சர்வே பண்ண முடியாம சூசைட் பண்ணவங்களும் இருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? என்ன சார், ஃபினான்ஷியலா சர்வை பண்ண முடியாமலா? ஃபினான்ஷியல் யாராவது சப்போர்ட் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஃபேமிலி இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்ல, யாருமே இல்லாம போகும்போது அவங்களும் சூசைட் பண்றாங்க. அதுக்கு எதுக்கு பண்ண முடியுங்க? அதாவது நான் வந்து இப்ப ரீசெண்டா நீயா நானாவுல கூட வந்து ஒருத்தர் பேசியிருந்தாரு, ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிட்டு இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளில வந்து நாங்க இருக்கிறப்ப ஒரு உருளைக்கிழங்கு, அந்த கிழங்கு இந்த இதெல்லாம் கிடைக்குது பாத்தீங்களா, அதை வச்சுதான் அவங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவர் பையில இருந்தது வெறும் 5 ரூபா, 5 ரூபாயில இருந்து 10 ரூபா, இது மாதிரி ஆரம்பிச்சு இப்போ அவங்க நல்ல நிலைமையில இருக்காங்க. சரி, இது வந்து லவ் பத்தினதே கிடையாது. இது வந்து ஒரு ஆண் வந்து ஒரு லைஃபை எப்படி புரிஞ்சுக்கிறான், ஒரு நம்பிக்கையோட. ஆமா, லவ்ங்கிறத இவங்க என்ன நினைக்கிறாங்க, லவ்னா இப்படிதான், அதை பண்ணோம்னா இப்படி ஆயிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு அது கிடைக்கல. நான் கொண்டு வரேன் ஃபயர் இன்ஜினை 2 லாரி கொண்டு வரேன். அதாவது அந்த பொறுப்புங்கிறது இருக்குல்ல, அதை ரீச் பண்றதுக்கு தான் சொல்றேன். அதை ரீச் பண்ற ஏஜ்லாம் அந்த பிகினிங்லேயே சொன்னா காலேஜ் படிக்கும்போது அப்பெல்லாம் ரீச் ஆயிருக்குன்னு. இவங்க சொல்றது மெச்சூர்ட் லவ் அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ அந்த டைம்லேருந்து ஒழுங்கா அவங்க லைஃப்பை பற்றி இது பண்ணாம அவசரத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவங்களாலாம் இது சர்வே பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கலாம், என்ன பண்ணுவீங்க? சரி, எல்லாருமே அந்த மாதிரி கிடையாது இல்ல. 100 பேர்னா 100 பேருமே இவங்க சொல்ற மாதிரி இருக்காங்களா? இல்ல, அவரும் அத சொல்றாரு. எல்லாரும் அந்த மாதிரி இல்ல, எல்லாரும் பொழைச்சிடுறாங்கங்கறாரு. ஆமா, அதுக்கு தேவையில்லாம நாங்க சிங்கிளா இருக்கிறதே சொல்றேன். எதுக்கு அந்த மாதிரி 100ல 2% நாங்க அந்த அத பக்கமே போகாம இருக்கிறோம். நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கறாங்க. புரிஞ்சிருச்சு. அதாவது என்ன சொல்ல வரான்னா, எனக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை இல்ல, டிப்ரஷன் இல்ல, நான் தூக்கு மாட்டி சாவல்லங்கறாரு. தனியா இருந்து செத்துக்கிட்டு தான் இருக்கானோ இப்போ வரைக்கும். லோன்லி டெத். அது சரி, என்னங்க அது லோன்லி டெத்லாம் கிடையாது. அது வந்து அந்த இடத்துக்கு சிங்கிளா இருந்து பாருங்க. நீங்க நினைச்சீங்கன்னா கிகா சிக்மா இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இப்போ அதிகமா ட்ரெண்ட் ஆயிடுது. இந்த கிகா சிக்மா ஆல்பா இதுதான். அவனோட பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பொண்ணுகிட்ட நெருங்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்படின்னா பொண்ணே பார்க்காம ஆல்பா மேலு பீட்டா மேலு அவங்க வந்து பொண்ணே பார்க்காம அப்படியே ரொம்ப அது ஒரு பயணமா போயிட்டு இருக்காங்களா. நான் வந்து என்னோட டெடிகேஷனா இருக்கேங்கிறாங்க. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி தானங்க அதுவும். அதை தாங்க நான் இப்ப சொல்ல வரேன். ஆக்சுவலா லவ் தாங்க குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி. நாங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸே பார்ப்போம், ஃபேமிலியும் பார்ப்போம், எல்லாரையும் பார்ப்போங்க. அவங்க லவ்வர், அவங்களுக்கு வந்து அவங்க லவ்வர் மட்டும் தான். இதே மேலா இருந்தா அந்த ஃபீமேல் மட்டும் தான் கணக்கு தெரியும், ஃபீமேல் மேல் மட்டும் தான் கணக்கு தெரியுவாங்க. எங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே கணக்கு தெரியுவாங்க. எல்லாருக்குமே நம்ம இது பண்றது, சப்போர்ட் பண்றது. அப்ப நீங்க லவ் பண்ண மாட்டீங்க? லவ் பண்ணா லவ்வே தேவையில்லைங்க. நீங்க லவ் பண்ணிட்டு எதுக்குங்க ஒரே ஆளை கட்டிட்டாலும் ஒண்ணு? எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாரையும் லவ் பண்ணுங்க. நாங்க ஒரு ஆளை லவ் பண்ண மாட்டாங்க, எல்லாரையும் லவ் பண்ணுவோங்க.
minute. Who are you? அதுக்குதான் இவர் எங்க இடம் போட்டாருன்னு நான் அப்பவே சொன்னேங்க. விவாதத்தோட கடைசி முடிவுக்கே வந்துட்டோம். ரைட். இவர் வந்து லவ் பத்தியே கடைசி வரைக்கும் பேசல. there are different kinds of love, different types of love. அவர் என்ன சொல்றாருன்னா லவ் பண்றதே ஒரு ரிஸ்க் தானே, அதை ஏன் நீங்க எடுக்க மாட்டீங்கங்கறாரு. How do I tell you? அதெல்லாம் ஒரு ரிஸ்காங்க அது. அது சரி. இப்ப வரைக்கும் கண்ணதாசன்ல ஆரம்பிச்சு வைரமுத்து வாலி வரைக்கும் என்ன என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தவன் நாட்டி வந்து தைரியமா போய் ஒரு பொண்ணு கிட்ட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலன்னா he can't do anything. அந்த கண்ணதாசன் அப்படி சுத்துறதுக்கு கடைசியில சுத்துறதுக்கு என்னங்க காரணம்? என்ன காரணம்? யார் காரணம்? குடிதான். அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. ஏன் அது ஆரம்பிச்சாரு? ஏன் ஆரம்பிச்சாரு? லவ் ஃபெயிலியருக்கு வராருங்க. ஆமாங்க. ஏங்க அவர் அததாங்க சொல்றேன். ஏங்க அவர் கல்யாணம் பண்ணிட்டு கடைசியா தாங்க குடிச்சாரு. அததாங்க நான் சொல்றேன். அதான் லவ் மேரேஜ் தானங்க அது. இவங்க ஒழுங்கா உங்களுக்கு வந்து புரிதலே இருக்க மாட்டாங்குது. ஏதாவது லவ்னு கண்ணாமனா நாங்க இது பண்றோம் அது பண்றோம் ரீல்ஸ்லாம் போடுறாங்க. அதான் பார்க்க முடியல. சரியான கிரிஞ்சா இருக்கு. அந்த மாதிரி லவ் பண்ணாங்க தானே அழகான ஒரு படைப்புகளை உருவாக்குறாங்க. அழகான பாட்டு கவிதைகள் எங்க இருந்து வருது, பாடல்கள் எங்க இருந்து வருது, இசை எங்க இருந்து வருது. அவருக்கு அவரோட லைஃபே அதுல தானங்க கிரியேட் ஆனிச்சு. அப்படி பார்த்தா கேரி அனுபவத்துல அது எழுதுறாரு. ஓகேங்க. அது எப்படி லவ் ஃபெயிலியர் சாங் என்ன எல்லா சாங்குமே இருக்கு. எல்லாரும் எழுதுறாங்க. அது எல்லாமே ஈக்குவல். அது சிங்கிளா உள்ளவங்களே எழுதுறாங்களா இல்லன்னா இல்லையா? ஏன்னா அவங்களே எழுத மாட்டாங்களா என்ன? இல்ல அதுக்காக அவர் வந்து லவ் ஃபெயிலியர்ங்கறதால இசைஞானி இளையராஜான்னு சொல்றோம். அவர் என்ன எடுத்த உடனே குத்துப்பாட்டுக்கு வந்து ஃபேமஸ் ஆனாரு. எந்த பாட்டுக்கு? அவர் வந்து அழகான ஒரு மெலடி சாங்ஸ், அந்த பாடலுக்காக தான் வந்து ஃபேமஸ் ஆனாரு. லவ் பண்ணாரா? அவர் லவ் பண்ணலங்க. அந்த படைப்பு இப்ப அங்க கூட என்ன சொல்ல வருதுன்னா, இவர் சொல்ற மாதிரி எல்லா வகையான அதாவது லவ்வே இல்லன்னால அவன் ஒருத்தனால லவ் சாங் போட முடியும். சிங்கிளா இருந்தாலும் அவனால போட முடியும். லவ்ங்கிறது ஒரு ஃபீலிங். அதுக்கு எனக்கு ப்ராப்ளம் இல்ல. லவ்ங்கிறது ஒரு ஃபீலிங். சரி. காஜிங்கிறது ஒரு ஃபீலிங். ஏங்க காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிடுறீங்க. அது ஏங்க இப்ப கொண்டு அது ஏங்க இந்த சிங்கிளுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கும்போது அது வரக்கூடாதுங்க. காவாசி பேர் காஜில தாங்க கிடக்காது. அதெல்லாம் பக்கமே போக கூடாதுன்றாங்க. சிங்கிள்னாலே காஜி தாங்க. ஆமாங்க. ஏங்க அதெல்லாம் இல்லங்க. அது யாருங்க அந்த பக்கமே போக தேவையே இல்ல போடின்னு போயிட்டு இருக்கானுங்க. சரி அவங்கள போய் நம்ம தான் வாடின்னு கூப்பிடுறானுங்க. எவ்வளவு சிங்கிள்ஸ் வாடின்னு கூப்பிடுறாங்களா? சயின்டிஃபிக்கா வரும். சயின்டிஃபிக்கா வரும். ரைட். சயின்டிஃபிக்கா. ஆனா கடைசில டெத்ல தாங்க கொண்டு போய் கூட முக்காவாசி இது லவ்லி டெத் மீன்ஸ் லவ் பண்ணி சேர்ந்து தாங்க போய் சாவுறாங்க. டெத் தாங்க. அதுல என்னங்க லவ்லி இதுல என்ன தெரியுதுன்னா புது டாபிக் ஆரம்பிச்சாங்க. டெத் தாங்க. அதுல என்னது புதுசா நீங்களே லவ்லிங்கறீங்க சரி டெத் தான். ஓகே அவர்தான் சிங்கிள்ஸ் எவனாவது டெத் செத்து போய் நான் ஆளே கிடைக்கலன்னு செத்து போறானே பாத்திருக்கீங்களா? லவ் பண்றவங்க தான் போய் சாவுறானுங்க. சரி ஆளே கிடைக்கலன்னு செத்து போறோம். அவர் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆளே கிடைக்கலன்னு செத்து போறவங்க யாருமே கிடையாதுதான். ஆனா நான் தனியாவே இருக்கேன்னு தனிமையில சூசைட் பண்ண கேஸ் அதிகம். அது சரி. எமோஷனல் சப்போர்ட் இல்லாம அததான் நான் சயின்டிபிக்கா சொல்ல வந்தேன். ஒரு பர்சனுக்கு எமோஷனல் சப்போர்ட் தேவை. ஒண்ணு அவங்க அப்பாட்ட இருந்தோ அவங்க அம்மாட்ட இருந்தோ. இதுவும் லவ் தான். இதுவும் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ஷன். நான் எதுவுமே இல்லாம சிக்மா கேங்கோட இருப்பேன். நான் வந்து சிக்மாவா தான் இருப்பேன். எல்லாரையும் தூக்கி போடணும். அதாவது அப்பா அம்மாவை தூக்கி போட மாட்டாங்க. லவ்வர் மட்டும் தான் வேணும். அப்பா அம்மா ஃப்ரெண்ட் அண்ணா தம்பி எல்லாருமே இருப்பாங்க. அவங்க சப்போர்ட் வாங்கிப்பாங்க. அவ்வளவுதான். அந்த பர்டிகுலர் ஒரு பர்சன் தான் வேணுமா உங்களுக்கு? இப்ப இவர் அவர் என்ன சொல்றாரு, அவரு எங்கேயுமே இன்னைக்கு கிடைக்குது. ஒரு 10-20 வருஷம் கழிச்சு அவங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து அந்த நம்ம லோன்லியா இருந்தா அந்த அன்பு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? எவ்வளவு நாளுங்க இருப்பாங்க? இவர் சொல்ற டாபிக் நான் வரேன். இப்ப சிங்கிளா இருக்கிற பாதி பேரு எத்தனை வயசு வரைக்கும் தெரியுமா நான் சிங்கிள் நான் கெத்துன்னு சொல்லுவாங்க? ஒரு 28, 29, 30 வயசு ஆன பிறகு அம்மா 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 ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கல்யாணமா அம்மா அம்மா கல்யாணமா. அது வேணாங்கிறவங்க தாங்க சிங்கிள். என்னங்க அதை எங்க கேட்க போறாங்க? சரி ஓகே ரைட். லவடே கபால் என்னங்க திட்டுறீங்க? இல்லங்க லவ் எ டே கோபால்னு சொன்னேன். பண்ணி பாருங்க, ஒரு நாள் லவ் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். அந்த மாதிரி என்கிட்ட என்ன சொல்றேன்? ஓ இதுதான் அந்த டாபிக். ஆமா முடிச்சிருவோம். கண்டிப்பா இந்த டிபேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ. யக்ஷ்மி அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது.